இப்போது வாய் நாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா, நம்ம வாய் நாறுச்சுன்னா நமக்கே தெரியணும். சிலருக்கு தெரியாது. அவங்க வாய் நாறுதுங்கிறத அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுய விமர்சனம் இல்லைன்னு அர்த்தம். சுய விமர்சனம் செய்து கொள்கிற பண்பு எல்லாத்துக்கும் இருக்கணும். அதாவது தனது நிறை குறைகளை தானே தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைகளை தெரிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளோ ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி நம்மிடம் உள்ள குறைகளை தெரிந்து கொள்வதற்கும் நாம் ஆசைப்படணும். மற்றவங்க சொல்லும்போது அதில் உண்மை இருக்கா என தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க, அவங்க மேலே சண்டை போடுறதோ கோச்சிக்கிறதோ அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிற குறையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அந்த சுய விமர்சனம் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட உள்ள குறைகளை நாமளே தெரிஞ்சுக்கிட்டே போகணும். நம்மிடம் உள்ள நிறைகளையும் குறைகளையும் நாமளே தெரிஞ்சுக்கணும். முழுமையாக, கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சின்ன சின்ன குறைகளையும் சரி, சின்ன சின்ன நிறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத குறைகள் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. நமக்கு தெரியாத நிறைகளும் நம்மிடம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு குறைகளும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இந்த சுய விமர்சனம் பண்பு இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வாயெல்லாம் நாறுது அப்படின்னா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ தான் பல்லு சுத்தமாக வளர்க்குனாலும் நம்ம வாய் நாறுது அப்படின்னா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உண்டுகிற உணவு காரணமாக இருக்கும். அதனால் உணவு முறையை மாற்ற வேண்டும். ஏன்னா இது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. தவறான உணவுகளை சாப்பிட்ருப்போம், அதனால் உடம்பு சூடாக இருக்கும். இப்படி பல காரணங்கள், அதன் மூலம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம். அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு தயக்கமோ கூச்சமோ தேவையில்லை. அதனால் நம்ம வாய் நாறுச்சுன்னா மற்றவங்கள்ட்ட பேசி அவங்க மூடினா தான் நம்ம அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாமளே நமது வாய் நாறுச்சுன்னா நாமளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசும்போது நமக்கே அது தெரியணும். அதான் சுய விமர்சனம் செய்து கொள்கிற பண்பு இருந்ததுன்னா நமது குறைகள், நம்மிடம் உள்ள குறைகள் எல்லாத்தையும் நாமளே தெரிஞ்சிக்க முடியும். அப்போது இதுதான் சுய விமர்சனத்தின் மூலம். இது ஒரு வாய் நாற்றம், உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு சுய விமர்சன பண்பு. சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை தான் சுய விமர்சனம். நம்மக்கிட்ட இருக்கிற நிறை குறைகள் இதை அடிக்கடி நம்ம பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சரியாக இருக்கோமா இல்லையா, நமது உடலில் ஏதாவது குறைபாடு இருக்கா, அது மாதிரி அதான் சுய விமர்சனங்கிறது. சுய விமர்சனம் தான் சுய பரிசோதனை. அதனால் சுய விமர்சனம் வேறு, சுய பரிசோதனை வேறுன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம பரிசோதிக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம செயல்பாடுகளில் ஏதாவது சரி இருக்கா, குறை இருக்கா, நிறை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சுய விமர்சனம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். சுய பரிசோதனை பண்ணிக்கணும், சுய விமர்சனம் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிறை குறைகள் அது ஏற்றுக்கிற அந்த பக்குவம் இருக்கணும். நிறையும் குறையும் சரி, குறையை நிறையை தெரிந்து கொள்ளுக்கு ஆர்வம் இருக்கலாம். அதே மாதிரி குறையும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல் நம்மிடம் உள்ள ஒரு குறை ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம குறையை ஏற்றுக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய குறைகள் நமக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நீக்க முடியாது. நம்ம அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த குறைகள் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை அப்போ நம்ம அதை தெரிஞ்சிக்கும் போது தான், இப்போ வீட்டில் இருக்கிற குப்பை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் அதை பெருக்கி வெளியே தள்ளுவோம், அப்படி தானே? அது மாதிரி தான் நம்ம உடம்புல அழுக்கு இருக்குது அப்படின்னா அதை குளிக்கிறோம்ல, தேய்ச்சி கழுவுறோம்ல. அழுக்கை நான் ஏற்றுக்க மாட்டேன், என் உடம்புல அழுக்கே இருக்காதுன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் போகும். அதனால் அது மாதிரி தான் இந்த விஷயமும்.